Hi everyone, welcome back to my channel. Last video la operators பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல control statements பத்தி பார்க்கலாம். So control statements ல இங்க நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா if else, nested if and else if and special. இதுதான் conditional statements னு சொல்லுவோம். So இத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். Each onlyமே நம்ம ஒவ்வொரு examples யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க இந்த 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எல்ஸ் பற்றி பார்க்கலாம். எஃப்எல்ஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, வெதர் பேஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வெதர் பேஸ்ட் ஒரு கண்டிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். எப்படி கொடுக்கலாம்னா இப்போ மழை வந்தா நமக்கு அம்ப்ரெல்லா வேணும் கரெக்டா, ஸோ அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு பூலியன் is raining true அப்படின்னா நம்ம இப்ப கண்டிஷன் கொடுக்கலாம். ifல is raining trueவா இருந்துச்சுன்னா system.out.printlnல taken umbrella print பண்ண போறோம். else இல்ல எனக்கு மழை இல்ல அப்படின்னா எஸ் அவுட்ல ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே கொடுக்க போறோம். கரெக்ட்டா? ஓகே, தட்ஸ் இட். சோ இங்க வந்து இத ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணலாம். டேக்கன் அம்ப்ரெல்லான்னு வருதா, பிகாஸ் இங்க வந்து நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். ஆல்சோ இங்க நம்ம ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு என்ன மீனிங், மழை வரலன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும், நமக்கு எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எல்ஸ் இப்போ நமக்கு இஃப் வந்து ட்ரூவாக இருக்குது, இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு இஃப் பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக்கோட கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இஃப் பிளாக்கை ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து இஸ் ரைனிங்கிறது ஃபால்ஸ் தானே, ஸோ இஃப் பிளாக்ல இருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு எல்ஸ் பிளாக் தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆக போகுது. ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் ஆச்சா? ஆல்சோ நம்ம இங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த பிராக்கெட்ஸ் இருக்குல்ல, கர்லி பிராக்கெட்ஸ், இது வந்து இஃப் எல்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். பட் இஃப்ல வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த கர்லி பிரேசஸ் தேவை கிடையாது, நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எல்ஸ்க்குமே தேவையில்லை, பிகாஸ் எல்ஸ்க்குமே நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதை இப்படியே கொடுத்துக்கலாம், கர்லி பிரேசஸ் வேண்டாம். இதுவே மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒவ்வொரு பிளாக்லயும் அப்படின்னா நமக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆகுதா? ஓகே, ஸோ இதான் if else. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது என்னது, if else. நெக்ஸ்ட் ஒன் else if பார்க்கலாம். if else if and else. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இங்க வந்து இஸ் ரைனிங்கிறது ஒன்று ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கும், மழை வரும் இல்லைன்னா வராம இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால if else மட்டும் போதும். இதுவே மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, சாரி மோர் தென் ஒன் கண்டிஷன் இல்லை, ஓகே மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்கு, அதுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றப்ப நம்ம வந்து else if யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம தான் கொடுத்துருக்கோம். இதோட எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக் லைட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டிராஃபிக் லைட் வந்து மோர் தென் ஒன் லைட்ஸ் இருக்கும், கிரீன், ரெட் அண்ட் எல்லோன்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி else if யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிராஃபிக் சிக்னல் வந்து ஸ்ட்ரிங் சிக்னல்ல நான் இப்போ ரெட்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா கிரீன்ல இருந்துச்சுன்னா கோன் பிரிண்ட் பண்ண போறோம். இதுவே சிக்னல் வந்து எல்லோன்னு இருந்துச்சுன்னா ரெடி டு கோன்னு பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் இதுவே ரெட்னு இருந்துச்சுன்னா ஸ்டாப்னு பிரிண்ட் பண்ண போறோம். அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இஃப்ல சிக்னல் டாட் ஈக்குவல்ஸ் இந்த சிக்னல்ங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்.
ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நமக்கு ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்றோம். இங்க நமக்கு கிரீன்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எஸ் அவுட்ல போன் பிரிண்ட் பண்ண போறோம். இங்க வந்து நான் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணல, பிகாஸ் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா, இப்போ நமக்கு ஒரே ஒரு இப்போ க்ரீன் இருக்கலாம், இன்னொன்று வந்து எல்லோ மட்டும் இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு அப்படின்றப்ப நம்ம எல்சிஃப் யூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து மோர் தென் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, 2 கண்டிஷன்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ எல்சிஃப் ஆட் பண்ணிட்டு சிக்னல் டாட் ஈக்குவல்ஸ் எல்லோவா இருந்துச்சுன்னா எஸ் அவுட்ல கெட் ரெடின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்ஸ் கர்லி பிரேசஸ் வேணா எஸ் அவுட்ல ஸ்டாப். பிகாஸ் எல்ஸ்ல என்ன இருக்கும், ரெட்டா இருக்கும். டோட்டலி 3 கண்டிஷன் தான். டிராஃபிக் சிக்னல் வந்து 3 கண்டிஷன்ஸ்ல தானே இருக்கும். க்ரீன்ல இருக்கலாம், க்ரீன் லைட் இருக்கும், எல்லோ லைட் இருக்கும், இல்லை ரெட் லைட் இருக்கும். ஸோ இது 3த்துல எதுனா ஒரு லைட்ஸ் தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதனால எல்சி நம்ம கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் வந்து ரெட் தான் இருக்கு, ஸோ ரெட் வரப்ப ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் ரெட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்கும்னா, இஃப்ல வந்து சிக்னல் மேட்ச் பண்ணி பார்ப்போம், இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணி பார்ப்போம். கிரீன் இருக்கு, பட் சிக்னல் வந்து ரெட். ஸோ இது கிடையாது ரெட். இங்கே ஆக்சுவலி எப்படி கண்டிஷன் செக் பண்ணோம்னா, சிக்னல் என்ன இருக்கு, ரெட் இருக்கு. ரெட் டாட் ஈக்குவல்ஸ் கிரீனான்னு பார்ப்போம், கிடையாது. ஸோ எல்சிஃப் கண்டிஷனுக்கு வரும். எல்சிஃப் கண்டிஷன்ல சிக்னல் ரெட் டாட் ஈக்குவல்ஸ் எல்லோவான்னு பார்ப்போம், இல்லை. அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு, எல்ஸ்ல ஸ்டாப் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணிடும். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டாப்னு வந்துருச்சா? இந்த என்ஜாய் வர்டி வந்து மேலே ஃபர்ஸ்ட் நம்ம ரிபல்ஸ் கொடுத்தோம்ல, ஸோ அது ரன் ஆகுது. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரெட்டுக்கு பதிலாக கிரீன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். போன் வருதா? போன் பிரிண்ட் ஆகுது. ஓகே ஓகே, இப்போ எஃப்எல்ஸ் பார்த்துருக்கோம், எல்சிஃப் பார்த்துருக்கோம், நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறப்பவே நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம், இங்கே ஜஸ்ட் இஃப்எல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இல்லை எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இஃப் பிளாக்குள்ள இல்லை எல்ஸ் பிளாக்குள்ள இன்னொரு இஃப் பிளாக் வர்றது, இன்னொரு எல்ஸ் பிளாக் வர்றது தான் நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் மேலே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெஸ்டட் இஃப்க்கு மூவி டிக்கெட் புக்கிங் வந்து கொடுத்துருக்கேன் ஏஜ் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து நான் 15 கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் மூவி வந்து பார்க்கணும் அப்படின்னு. இந்த மூவி வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் இந்த மூவியோட டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஓகேவா? அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து 17 ஆர் 15 வச்சுக்கலாம். 15ல ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணலாம். இவங்களோட ஏஜ் வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஏஜ் greater than equal to 18 நம்ம செக் பண்றோம். இவ செக் பண்ணிட்டு நான் curly braces யூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இங்க nested if யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால curly brace யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் அவுட்ல you can watch the movie போட்டுக்கலாம். ஓகேவா? அலோன்னு போட்டுக்கலாம், பிகாஸ் 18 years old, so you can watch the movie alone. இந்த மூவியை உங்களால தனியாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ எல்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா, எல்ஸ்னா அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்க போறாங்க, ரைட்டா? ஸோ அவங்களுக்கு வந்து
எஸ் அவுட்ல சாரி நாட் அலவுட்னு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இஃப் எல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இஃப் பிளாக்ல கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி அது ஃபால்ஸா இருக்கிற பட்சத்துல எல்ஸ் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வந்து ஏஜ் 15 தான், பட் நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்றோம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18னு செக் பண்றோம். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆயிடும், நமக்கு சாரி நாட் அலவுடு தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க வந்து நெஸ்டட் இஃப் கொடுக்க போறோம். நெஸ்டட் இஃப் நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா, இப்போ நீங்க 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தீங்க, பேரண்ட்ஸ் உங்க கூட வராங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த மூவியை பார்க்கலாம்னு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ யூலியன்ல வித் பேரண்ட்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்றேன். வித் பேரண்ட்ஸ்ல இப்ப நான் ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இதுல எல்ஸ்ல வந்து இங்க நான் கண்டிஷன் செக் பண்றேன். பிகாஸ் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்கள இஃப் கண்டிஷன்ல நம்ம கொடுத்துட்டோம், அவங்க வந்து தனியா பார்க்கலாம். இப்ப 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட இருந்தா பார்க்கலாங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். அப்ப அதை வந்து நம்ம எல்ஸ்ல தான் கொடுக்கணும். ஏன்னா எல்ஸ்ல தான் 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்கள நம்ம கொண்டு வரோம். அங்கதான் சாரி நாட் அலவுட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வித் பேரண்ட்ஸோட இருந்தாங்கன்னா நம்ம எஸ் அவுட்ல ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். You can watch the movie with your parents. ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் எனக்கு ரன் ஆயிட்டு இதுவும் ரன் ஆகும். இது என்ன ஆகும், இப்படியே விட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 பார்க்கும். கிடையாது, ஏஜ் வந்து 15 தான். ஸோ அதனால எல்ஸ் பிளாக்கு போகும். வித் பேரண்ட்ஸ் ஆன் செக் பண்ணும். பேரண்ட்ஸ் ஆன் செக் பண்றப்ப ட்ரூ கொடுத்துருக்கோம். எஸ், எனக்கு வந்து யூ கேன் வாட்ச் த மூவி வித் பேரண்ட்ஸ்னு பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது, அதனால நான் இங்க எல்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இந்த எல்ஸ் பிளாக் உள்ள இதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா வித் பேரண்ட்ஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து வித் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருக்கு, பேரண்ட்ஸ் கூட இல்லைன்றப்ப சாரி நாட் அலவுட்னு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ யூ கேன் வாட்ச் த மூவி வித் யுவர் பேரண்ட்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நான் இந்த 20 கொடுக்குறேன். ஸோ யூ கேன் வாட்ச் த மூவி அலோன். இப்போ நான் இங்கே 15 கொடுத்து வித் பேரண்ட்ஸ் வந்து ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், 18 கிரேட்டர் தென் 18 பார்ப்போம், ஃபால்ஸ் ஆகிடும், எல்ஸ்க்கு வரும். எல்ஸ்க்கு வரப்ப வித் பேரண்ட்ஸான்னு பார்ப்போம், இல்லை ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த எல்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சாரி நாட் அலவுட்னு வரும். ஓகேவா? வந்துருச்சா? ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்விட்ச் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்விட்சில் வந்து ஆர்டர் போட்டேன், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னது, ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸில் என்னன்னா ஒரே ஒரு வேல்யூ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட மேட்ச் ஆகுதுன்னா அப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு மெனு கார்டு மாரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்கில் டிஷ் கொடுக்கலாம். டிஷ் வந்து நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே தோசான்னு சூஸ் பண்ணுறேன். தோசான்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி டிஷ் வந்து இதில் பாஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த டிஷ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் டிஷ்ஷாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணணும். கேஸ் தோசாவாக இருந்துச்சுன்னா அவுட்ல ஜஸ்ட் ரைஸ் வந்து 13 கொடுக்கலாம் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் கேஸ் கிளியராக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் 25 and break. Case பூரியா இருக்குன்னா S out price 30 and break. And finally இது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்ல S outல item not okay. இதை ரன் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து 13 வந்திருக்கு. பிகாஸ் தோசா ப்ரைஸ் வந்து 30 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸோடு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அது மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக நான் இங்கே பூரின்னு கொடுக்குறேன். பூரின்னு கொடுத்து எனக்கு மேட்ச் பண்ணால் ப்ரைஸ் 30 தானே. ஸோ ப்ரைஸ் 13 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து தோசா கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். கேஸ் என்னது? டிஷ் தான். டிஷ் வந்து தோசாவா இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இட்லியான்னு பார்க்குறோம், இல்லை. பூரியான்னு பார்க்குறோம், எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பிரிண்ட் ஆகுது. இப்போ இதில் இருக்க எதுவுமே இல்லை அப்படின்றப்ப நமக்கு டிஃபால்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம எதுக்கு இங்கே பிரேக் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து நான் தோசா கொடுக்குறேன். தோசான்னு கொடுத்துட்டு நான் இந்த பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்க நான் பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத பாருங்க. இங்க பாத்தீங்களா, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து தோசாவை செக் பண்ணி பார்ப்போம். எஸ், தோசா வந்து மேட்ச் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கேஸ் எல்லாம் செக் பண்ணாது. நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். இங்க பிரிண்ட் பண்ணுதா? ஸோ நான் இங்க இட்லின்னு கொடுத்தா எனக்கு தோசை விட்டுரும். இட்லியை வந்து மேட்ச் பண்ணிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பூரியை பிரிண்ட் பண்ணும். அப்படி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இங்க பாருங்க. ஸோ தோசாவை எனக்கு ஸ்கிப் பண்ணிடுச்சு. இட்லி கூட மேட்ச் ஆகுதா? இங்க மேட்ச் ஆகுறது எனக்கு பிரிண்ட் பண்ணுதா? அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம பிரேக் கொடுப்போம். ஈச் கேஸ்க்குமே நமக்கு பிரேக் கொடுக்கும். ஓகேவா? இன்னைக்கு அவ்வளவுதான். நான் இதை ரொம்ப போட்டு குழப்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணலாம் நான் விரும்பல, கன்ஃபியூஸ் பண்ணவும் விரும்பல. ஸோ அதனால நீங்க பாருங்க, இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இஃப் எல்ஸ் இந்த கண்டிஷன் எப்படி கொடுக்கணும், இஃப் வந்து எப்படி ரன் ஆகுது, எல்ஸ் எப்படி ரன் ஆகுது, எல்ஸ் பிளாக் எப்போ ரன் ஆகுது. மோஸ்டா இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் உங்களுக்கு நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஃப் பிளாக் வந்து எப்போ வந்து ரன் ஆகுது, எல்ஸ் இஃப் வந்து எப்போ ரன் ஆகுது, எல்ஸ் எப்போ ரன் ஆகுது, இந்த நெஸ்டட் இஃப் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா?
ஓகே, தட்ஸ் இட். அண்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மறந்துடாதீங்க. இந்த 3 ப்ராப்ளமுமே நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா?